ஒரு நியாயமாக தர்மமாக நம்ம வந்து ப்ரொடெஸ்ட் பண்றது கூட அலோவ் பண்ணாத ஒரு அரசாங்கம் எப்படி வந்து நீங்க தமிழ்நாட்டில் வந்து ஏத்துக்க முடியும்? உங்களை கூட நிக்க விட மாட்டேன்றாங்க. என்ன ஆயிடுச்சு? இப்ப என்ன யாராவது சண்டை போட்டாங்களா? யாராவது அடிச்சாங்களா? நாங்க நியாயமா வந்து அமைதியா வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம். இது என்ன தப்பு இருக்கு? ஏன் அலோவ் பண்ண மாட்டேன்றாங்க போலீஸ்? 55 பேரை கொண்டு இருக்கிறாங்க. அதை பத்தி அதை எதிர்த்து கேட்க கூடாதா? தமிழ்நாடுல என்ன பிரச்சனை? யாரை கைது பண்ணணுமோ அவங்கள கைது பண்ணலையா சார்? யாரை நீங்க கைது பண்ணணும்? கள்ளச்சாராயத்தில் காய்ச்சனவனை விட்டுட்டீங்க, அவன் ஓடி போயிட்டான். அவனை விட்டுட்டு எங்களை பிடிக்கிறது என்ன அர்த்தம் இருக்கு? நாங்க நாட்டுக்காக போராடிட்டு இருக்கோம் சார். தமிழ்நாடு போலீஸ் எனக்கு ஒன்றும் புரியல சார். ஒரு டிக்டேட்டர்கள் வேலை செய்யறாங்களா? டிக்டேட்டர்கள் வேலை செய்யறாங்களா? டெமோக்ராட்டிக் ரைட்டு கிடையாது ப்ரொடெஸ்ட் பண்றதுக்கு. நாங்க இதே சண்டை போடுறோமா? ஏதோ அடிச்சுட்டு இருக்கோமா? ரவுடிசம் பண்ணிட்டு இருக்கோமா? இதெல்லாம் மிக தவறு, ஏத்துக்கவே முடியாது. நீங்க பாத்துக்கங்க, நியாயமான ஒரு ப்ரொடெஸ்ட் அலோவ் பண்ணாம அங்கங்க அரெஸ்ட் பண்றாங்க, வர வழியிலேயே அரெஸ்ட் பண்றாங்க. இதெல்லாம் எப்படி ஏத்துக்க முடியாது? இதை பாருங்க, நீங்களே பாருங்க இப்ப என்ன பண்ணுவாங்க பாருங்க, என்ன பண்ணுவாங்கன்றத பாருங்க. சார் பயம் செய்த தவறை வந்து எங்க எக்ஸ்போஸ் பண்ணுவோம்னு பயம். நீங்க எவ்வளவு தடுத்தாலும் நாங்க இன்னைக்கு வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இதை விட மாட்டோம். தமிழ்நாடு முழுக்க எல்லா இடத்துலயும் அரெஸ்ட் ஆயிருக்கிறாங்க. என்ன ஆனாலும் பரவாயில்லை, நாங்க விட போறது கிடையாது. கள்ளக்குறிச்சிக்கு நியாயத்தை வாங்கி தந்தே தீருவோம். அந்த 2 அமைச்சர்கள் ரெஸ்பான்சிபிள் மினிஸ்டர்ஸ் வந்து அவங்களை டிஸ்குவாலிஃபை பண்ணணும்.